நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன்னோட எதிரி யாரு? அத பத்தி இப்ப சொல்ல முடியாது. அவளை நீங்க இருக்க இடத்துக்கே நான் கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறமா அதுக்கான ரிஸ்க நீங்க எடுத்தாலே போதும். அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். எங்களுக்கு எவ்வளவு பணம் தருவ? இந்த ரிஸ்கான வேலையை பண்ணி கொடுக்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க. சொல்ல போனா மினிமம் 3 பேர் இல்லாம இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. 5 lakhs. நான் 3 லட்சம் தான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் பார்கெயின் பண்றதுக்கு எனக்கு பிடிக்காது. பிளானிங்ல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட எல்லாமே வீணா போயிடும். ஒரு வேலை பண்ணலாம். 4 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 2.5 லட்சம் அட்வான்ஸ். மீதி 1.5 லட்சத்தை வேலை நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துரு. என்ன உனக்கு ஓகே தானே? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டேன். அட்வான்ஸ் அமௌண்ட்டை நான் கொடுக்குற 2 அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்புறம் என்னைக்கு இந்த பிளானை பண்ணணும்னு முடிவெடுக்கணும். கூடிய சீக்கிரத்துல இந்த வேலையை நீங்க முடிக்கணும். அவ போற ரூட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ஆனந்த். முக்கியமான விஷயம், உங்களை நான் தான் இந்த வேலைக்கு செட் பண்ணனு நம்மளை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. உன் கேங் உட்பட யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா இந்த விஷயம் வெளியே வராது. அப்படின்னா ஓகே, நம்மளோட டீல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மாலு, ரொம்ப நேரமா எனக்காக தான் வெயிட் பண்றியா? இங்க பாருங்க, என்னோட பேரு மாளவிகா சுமேஷ். ஆனா அடிக்கடி நீங்க என்ன மாலு மாலுன்னு கூப்பிடுறீங்க. இந்த மாளவிகா சுமேஷ் அப்படின்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. மாலுன்னு கூப்பிடுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா நான் அப்படி கூப்பிட மாட்டேன். ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க தான் என்ன மாலுன்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கோ. நீங்க நல்லா பேசுறீங்க. நான் இந்த அளவுக்கு மனசை விட்டு பேசுறேன்னா மாலு என்கிட்ட பழகுனதுக்கு அப்புறமா தான். பேசுங்க, அது கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அது எல்லாமே இப்படி வழியில நின்று பேசுற விஷயங்கள் கிடையாது. சுத்தி சுத்தி ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு உனக்கு வெறுத்து போலையா மாலு? இந்த இடம்லாம் எனக்கு புதுசு. தனியா ரொம்ப தூரம் போகவும் பயம். நீ ஏன் தனியா போற? என் கூட வரலாமே. என்ன என் கூட வரதுக்கு பயமா இருக்கா? ஓகேனா பைக்ல ஏறு. எங்க? நீங்க என் கூட வரதை தப்பா எதுவும் நினைக்கலனா என்னை முழுசா நம்புனீங்கன்னா மட்டும் வாங்க போலாம். நாம 2 பேரும் ஒன்னா போய் காஃபியோ ஐஸ்கிரீமோ சாப்பிட்டுட்டு உங்களை திரும்ப இங்கேயே ட்ராப் பண்றேன். என்ன நம்புறீங்களா? அப்படின்னா ஏறுங்க. நீ இந்த மாதிரி போனை நோண்டிட்டு இருக்காம நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. உன் அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதானா? டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறமா ஒரு நாய் மாதிரி உங்களுக்கு எல்லாம் காவலா இருந்த என்ன பார்த்து உன் அம்மா இப்படி ஈவியர்களாம பேசியிருக்கானா? அது உண்மையா தானே இருக்கும். அம்மா பண்ணது சரியில்லைன்னு நீங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அம்மாவை பத்தி தெரியும்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு மத்தவங்களுக்காக ரெக்கமெண்டேஷனுக்கு போறீங்க? அப்ப நீங்க பண்ணது தானே தப்பு. இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன், அப்படித்தானே? இந்தாங்க டீ குடிங்க. இந்த வீட்ல டீ இல்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட இனிமே நான் குடிக்க மாட்டேன். கோவமா? ஆமா, கோவமா தான் இருக்கு. சரி, அப்ப குடிக்காதீங்க. நில்லுமா. பால கோவத்துல என்ன ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக இந்த டீ என்னமா பண்ணுச்சு? கூடாதுங்கிட்ட உடனே எடுத்துட்டு போயிருவியே. ஆனாலும் உன் அம்மா இருக்காளே, தாசில்தார் பாலா எனக்கு பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, புரிஞ்சுக்குங்க. என்ன இல்ல, இந்த கதரைத்தான் உங்க அம்மா அவமானப்படுத்தி இருக்கா. உங்களை மாதிரியானவங்க கதரை போடுறதுனாலதான் இந்த கதருக்கே அவமானம். இங்க பாரு, நான் ஒரு கட்சியோட மாவட்ட தலைவர். தாலுகா ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்றதுக்கான பவர் இப்பவும் எங்க கட்சிக்கு இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. அப்படின்னா அந்த வழியில ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து சத்தம் போட்டா என்ன அர்த்தம்? இது கண்டிப்பா உன் அம்மா காதுக்கு போக இல்லையா? ஹலோ, ஒரு 10 நிமிஷம், நான் திருப்பி கூப்பிடுறேன். நீ இங்கேயே கால் பண்ணி பேசு, நான் இப்ப கிளம்புறேன்.
பெரியப்பா நீங்க போனா என்ன அர்த்தம்? 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. நானும் வெளில தான் போறேன். குளிச்சுட்டு வந்துடுறேன். டேய் நீ குளிக்காம போ, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. இனி யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. அம்மா நேர்லயே வந்துட்டாங்க, பேசுங்க. மாமா நீங்க ஸ்ட்ரைட்டா எங்க தான் வந்தீங்களா? நான் கொண்டு வந்த ரெக்கமெண்டேஷனை உங்க அம்மா எதுக்கு ரிஜெக்ட் பண்ணான்னு சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கான சட்ட விதிகளை பத்தி நான் தான் சொன்னேன்ல. இந்த சட்டங்கிட்டமெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும்மா. எனக்கு ரொம்பவே வேண்டப்பட்ட ஆள்னு ஒரு விஷயத்துக்காக உங்கள்கிட்ட நான் அனுப்பும் போது நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், சட்டத்துக்கு புறம்பா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படியேம்மா சொல்லுவேன். இருக்கிறத பத்தி தானே நான் சொன்னேன். இதுல சில சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. இருந்தாலும் சதீஷ் மாமா நீங்க சொன்னதுக்காக நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா அவர் முன்னாடி எனக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருந்திருக்கும். நம்ம குடும்பத்துல ஒரு தாசில்தார் இருந்தும் என்ன பிரயோஜனம் சொல்லு? ஒரு 10 சென்ட்டுக்கு பட்டா கிடைக்க கூட வழி இல்லாம இருக்கு. இதே வேற சில ஆபீசருங்க ஏக்கர் கணக்குல இருக்கிற கவர்மெண்ட் இடத்த சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. நீ என்னடானா நேர்மை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இத்தனை நாளா நான் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமா. இதுக்கப்புறமா அதை மாத்த முடியாது. நீ ஒன்னும் மாத்திக்க வேண்டாம். எந்த பிரயோஜனம் இல்லைன்னா கூட தாசில்தாரா இருக்கிறது என் தம்பி பொண்டாட்டின்னு நான் சொல்லிக்குவேன் இல்ல. சரி நான் கிளம்புறேன். போய் கலெக்டர் ஆபீஸ்ல யாருக்காலையாவது பிடிச்சி வேலையை முடிக்க முடியுமான்னு பாக்குறேன். இப்ப என்னை விட்டு போன மானத்தையும் மரியாதையும் நான் திரும்ப கொண்டு வந்தாகணும் இல்லையா? சதீஷ் மாமா, அவருக்கு வீடு கட்ட ஒரு இடம் வேணும், அவ்வளவுதானே? அவருக்கும் ஒரு பொண்டாட்டிக்கும் பட்டா இல்லாத இடம் இல்லைனாலும் பரவாயில்ல. லேண்ட் பேங்க்ல இருந்து இடத்தை ஒதுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன். போதும், நான் இன்வால்வ் ஆகி அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். ரொம்ப நன்றி பாலா, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னொரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மாமா. வினுவை பத்தி தான். அவனை பத்தி நீ என்ன கேட்க போற? அவன் கொஞ்ச நாளா ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றான்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவனா? அப்படி பண்ணா அவன் காது மேல அடிச்சு செவிடாக்கிடுவேன். எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். இருக்காது. சதீஷ் மாமா உங்ககிட்ட அவன் ஏதாவது சொல்லிருக்கானா? பாலா, எந்த ரகசியமா இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்லாம இருக்கவே மாட்டான். அந்த டாக்டர் பொண்ணு மேல அவன் வச்சிருந்த லவ் புட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் ஒரு சன்னியாசி லெவலுக்கு ஆயிட்டான். இந்த ஜென்மத்துல அவன் கண்டிப்பா எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அதுக்காகவே ஒரு கயிறை மந்திரிச்சு அவனோட கையில நல்லா கட்டி விட்டுருக்க. நோ ப்ராப்ளம், பி ஹாப்பி. அப்ப நான் கிளம்பட்டுமா? அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? வினு, நான் பாத்ரூம்ல இருக்கேன். என்ன விஷயம்? உனக்கு டீ கொண்டு வந்திருக்கேன். அங்க வச்சுட்டு போ. நம்பருக்கு தான் கொஞ்ச நாளா அதிகமா கால் பண்ணி பேசியிருக்கான். என்ன பேரு? செக் பண்ணி பார்த்தப்போ ஷெரின்னு பேர் வந்தது. ஷெரீனா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வினுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலே அவதான் ஷெரீனா இருப்பாளோன்னு எனக்கு தோணுதுமா. அவன் போனை நம்ம செக் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா இந்த வீடு 2 ஆயிடும். இந்த நம்பரை வச்சு அந்த பொண்ணோட அட்ரஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றதா இருக்கீங்க? அந்த பொண்ணு பார்த்து நாம கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணணும்ல. அவனோட சுபாவத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வரும். அவன் ஒரு சந்தேக பிறவி. மத்தவங்க கிட்ட பேசுறது கண்டிப்பா அவனுக்கு பிடிக்காது. அவங்கள நீ பார்க்கவும் கூடாது,
இது எல்லாமே அவன் மனசுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம அந்த பொண்ணுகிட்ட சொல்லணும். 2 பேரும் க்ளோஸா இருந்தாங்கன்னா எப்படி இதை அவ பெருசா எடுத்துப்பா? காதலுடைய ஆரம்பத்துல தன்னுடைய காதல் தன்கிட்ட காட்டுற கட்டுப்பாட்டையும் தன்னை நல்லபடியா பாத்துக்கிறதையும் அவ பெருமையா கூட நினைக்கலாம். அதுக்கப்புறம் அவளால அதை சகிச்சுக்க முடியாதுன்னு அவகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டா வேற ஆளை தேடி போயிடுவான். நீங்க எல்லாரும் பின்னாடியும் ஃபாலோ பண்ணி போய் என் பையனை லவ் பண்ணிடாதீங்க, அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு நீங்க சொல்லுவீங்களாமா? என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டியா வந்துதானே ஆகணும். ஒருவேளை அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணா இருந்தா அப்படியே நடக்கட்டுமேமா. அவனுடைய பொண்டாட்டியா வரப்போறவுடைய நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அந்த நரகம் என்ன அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இன்னொரு பாலசுதா இங்க வரவே கூடாது. நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த பொண்ணை ஏன் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா அவங்க காதலை தடுக்கிறதுக்காக இல்ல. அவ அவனை ரொம்பவே காதலிக்கிறேன்னு சொன்னான்னா அவன்கிட்ட நல்லபடியா பேசி அவனை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போக அவளால முடியும். லவ் பண்ண பொண்ணாலதான் கண்டிப்பா அவளை திருத்த முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு கவுன்சிலிங்கும் மெடிடேஷனும் கிடைச்சதுன்னா அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நீ போய் என் போன் எடுத்துட்டு வாமா. இந்தாங்கம்மா. அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தாமா எனக்கு தோணுது. உனக்கு அந்த மாதிரி தோணலாம். ஏன்னா அவன் உனக்கு தம்பி, நான் அவனுடைய அம்மா. அவன் பிரச்சனையில போய் மாட்டிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அவனால இன்னொருத்தவங்க பிரச்சனையில போய் மாட்டிக்காம இருக்கணும்ல, அதுக்காகவும் தான். போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. புது நம்பரா இருக்கிறதுனால எடுக்கல போல. ஹலோ 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 ஷெரீனா? ஆமா, நீங்க யாரு? உனக்கு என்ன நல்லாவே தெரியும். நான் உன்னை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ படிச்சிட்டு இருக்கியாம்மா? ஆமா, சென்ட் மேரிஸ்ல. சரி, நான் அங்க வரேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசி ஆகணும். மேடம், நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு நீ நேர்ல பார்க்கும்போது புரியும். ஹலோ, பார்க்க வரதா சொல்லிட்டீங்க இல்லையா? நான் யாருன்னு அவகிட்ட சொல்லியிருந்தா அவ இப்பவே வினுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பா. நீங்க அவளை பார்க்க போகும்போது அவளுக்கு பேச விருப்பம் இல்லைன்னா நான் அவளுடைய வீட்டுக்கு போய் அவ பேரண்ட்ஸ் கிட்ட பேச வேண்டியதா இருக்கும். நீ அந்த பொண்ணுடைய அட்ரஸ் கிடைக்குமான்னு பாரு. போயிடுச்சா? பிரின்சிபல் ரூம்ல நான் 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணேன். உன்னை பார்க்க வந்தது நான் தான் தெரிஞ்சதுனால தலைவலின்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டியா என்ன? அது நான் என்கிட்ட என்ன பேசணும்? இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எதுவும் பேச மாட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னுடைய அப்பா கிட்ட தான் பேச போறேன். சரி, நீ யார் வந்திருக்கா? யாருன்னு கேக்குறேன்ல. மேடம், நீங்க எங்க?
நான் உங்க ஆபீஸ்க்கு போனப்போ நீங்க எங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். நீங்க எனக்கு கால் பண்ணியிருந்தா நானே அங்க வந்திருப்பேன்ல. இது பர்சனல் விஷயம். அதுக்காக உங்களை நான் இங்க வந்து பார்க்கறது தானே மரியாதை. ஓ அப்படியா? வாங்க உள்ள வந்து உட்காருங்க. இவங்க யாருன்னு தெரியலையம்மா? இந்த ஊரோட தாசில்தார் பாலசுதா. ஆண்டி கிட்ட கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்லு. போமா. மேடம் வாங்க. A bold and honest officer. நான் உங்களை பத்தி இப்படியெல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். சார், உங்க அரசியல் வாழ்க்கையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த அலிகேஷனால நீங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டீங்கல்ல? நான் இப்ப அதை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. அப்போ டிரான்ஸ்ஃபரா இல்ல ப்ரமோஷனா? இந்த விஷயத்துல உங்களோட ரெக்கமெண்டேஷன் வேணும்னு சொல்லி தான் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் என்ன தேடி வருவாங்க. நான் ஏன் வந்திருக்கேன்னா கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான். என் பையன் வெணுவுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்கறதுக்காக தான். நாங்க ஒரு ஹிந்து ஃபேமிலி, நீங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. இப்படி ஒரு ப்ரப்போசலோட என் பையன் வந்தானா நீங்க அதை ஏத்துப்பீங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். இத சொல்றதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கவே வேண்டாம். நானே இஷ்டப்படவும் நீங்க வரல. ஆனா அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு தான் எனக்கு தெரிய வந்தது. நீங்க ஒரு தாசில்தாரா இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேற யாராவது இப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் கேட்டுக்கு வெளியே அனுப்பியிருப்பேன். அது உங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சும்மா நான் பாட்டுக்கு வந்து வினுமும் ஷிரீனும் லவ் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு நான் உன பைத்தியக்காரி இல்ல. நீங்க ஆள் மாதிரி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என் பொண்ணு அந்த மாதிரி பண்றவில்ல. சார், நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கதான் இப்ப நான் உங்க முன்னாடி தைரியமா வந்து நிக்கிறேன். நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் சொல்ல வந்ததை சீக்கிரமா சொல்லிட்டு போயிடுறேன். காதல் போது அதிகமாயிடுச்சுன்னா அட்வைஸ் பண்றவங்க எல்லாருமே அவங்களுடைய எதிரி ஆயிடுவாங்க. எங்களை திருத்தறதுக்கு யாரும் வர வேண்டாம், நாங்க மட்டும்தான் சரியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க. இந்த மாதிரி நீங்க உங்க பசங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு அப்பாவா இருந்தீங்கன்னா இந்த உறவை கண்டிப்பா துண்டிக்க முடியாது. என் பொண்ணு சரி, நான் சொல்ற பேச்சுக்கு எதிர் பேச்சே பேசவே மாட்டா. சார், எல்லா அப்பா அம்மாவுமே தான் பசங்க மேல இப்படிதான் நம்பிக்கை வைப்பாங்க. இது எல்லாமே உங்க நம்பிக்கையை உடைக்கிற வரைக்கும் தான். இந்த சொந்தம் கல்யாணத்துல போய் முடியக்கூடாது அப்படின்னு உங்களை விட நான் தான் சார் ரொம்பவே ஆசைப்படுறேன். ஆனா என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் தடுத்து நிறுத்தினாலும் அவங்க அதை ஏத்துக்க தயாரா இல்லை அப்படின்னா நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ணணும். ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு 2 பேரையும் ஒண்ணா அனுப்பணும். என் பையனுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் விசித்திரமான சுபாவத்தையும் ட்ரீட்மெண்ட்னால குணப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். உங்க பையன் என்ன மனநோயாளியா? இந்த உலகத்திலே முதலா தான் பையனுடைய சுபாவத்தை ட்ரீட்மெண்ட்னால குணப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு ஒரு அம்மா வந்து கேட்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை வராம நீங்க இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. நீங்க தாசில்தார் பாலசுதா தானே? எனக்கு நல்லா தெரியும். உங்க பையன் இங்க வந்திருக்கான். அண்ணா, அவன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? லஞ்சம் வாங்கின கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்டீங்களா? அந்த காரணத்துக்காக தான் இந்த வீட்டு வராண்டால வச்சு அந்த ராஜசேகரை உங்க பையன் அடிச்சான்.
இன்வால்வ் ஆகி தான் அந்த பிரச்சனையே இல்லாம பண்ணாரு. சிசிலி உங்ககிட்ட இல்ல, என்கிட்ட பேசதான் இவங்க வந்திருக்காங்க. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. இந்தாங்க டீ. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. டீயை நான் அங்க வைக்கிறேன். என் பையனை பத்தி பேசுறதுக்காக நான் மட்டும்தான் இருக்கேன். அவன் ஒரு பொசிசிவான பையன். எதுவா இருந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணிடுவான். தன்னை விட்டு ஒதுங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே வயலண்ட் ஆயிடுவான். அவனால உங்களுடைய பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் பொண்ணை பாதுகாக்கவும் பாத்துக்கிறதுக்கும் எனக்கு நல்லா தெரியும். இப்ப இருக்கிற பசங்க உடனே முடிவெடுத்துருவாங்க. ஏதாவது பண்ணணுங்கிற வாய்ப்பை நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். எச்சரிக்கை அது உங்க பையனுக்கு தான் ரொம்ப தேவை. இங்க வந்து நீங்க இத பத்தி சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. உங்க பையனோட உயிர் போகாம இருக்க நீங்க கவனமா இருங்க. இதுக்கப்புறம் இத பத்தி பேசுறதுக்காக ஏன் முன்னாடி வந்துடாதீங்க. இது இங்கேயே முடிஞ்சு போச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.